சார் அப்பா இறந்துட்டாரு, ஆனால் அப்பா வாங்கின கடனுக்கு வீட்டு முன்னாடி வந்து கத்துறாங்க, இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு பையன் என்னை டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா அப்படி. ஸோ அவருக்கு நான் சொன்ன செனாரியோ அண்டு வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் 2 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஒன்று, அப்பா சம்பாதிச்ச சொத்து பையனுக்கு போயிருக்கு அப்படின்னா அப்பாவோட கடனுக்காக இந்த லேண்டை வந்து என்ன பண்ணலான்னா அட்டாச் பண்ணி அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ அப்பா சம்பாதிக்கவே இல்லை, இந்த பையன் ஓன் இன்கமில் தான் லேண்டு வாங்கியிருக்கானா இந்த லேண்டை வந்து அவங்க அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ பையன் மேலே ஒரு கேஸ் போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் செல்லுபடி ஆகாது. அட் த சேம் டைம் வந்து இதை பையன் தான் கட்டணும் அப்படின்ற சினாரியோவே இல்லை. சார் அப்படி எப்படி சார் நான் வசூலிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, இவங்க டீல் பேசினப்ப இந்த கடன் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா யார் ஜாமீன் போட்டாங்களோ அவங்க தான் இதுக்கு மெயினான ரீசனாக ரீபே பண்ண வேண்டியதுக்கு ஆத்தரைஸ்டு பர்சனே. ஸோ அதனால நீங்கள் யாராச்சும் ஜாமீன் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா ரொம்ப யோசிச்சு போடுங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் ஒரு கடன் ரெக்கவரி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்க பீப்புளோ இல்லை அப்படின்னா சார் நான் எங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு நான் ஏன் சார் கட்டணும் அப்படின்னு சினாரியோவில் இருந்தீங்கன்னாவோ, ஜாமீன் போட்டு கஷ்டப்பட்டீங்கன்னாவோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு சொல்யூஷன் நான் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன்.